ஆக்சுவலாக இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் டின்னர் எதுவுமே பண்ண முடியல. ஸோ டக்குன்னு ஸ்விக்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த டபுள் பேட்டி சிக்கன் பர்கர் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இன்னைக்கு இது பெட்டில் கோஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இது பக்கத்தில் இருக்க நார்மல் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதை டபுள் பேட்டி கூட ஒரு சீஸ் ஸ்லைஸ், பட் சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அதே மாதிரி எப்பவுமே ஜென்ரலாக வைக்கிற அந்த லெட்யூஸு, டொமேட்டோ இதெல்லாம் எதுவுமே இதில் இல்லை. இதுதான் கரெக்டான பெட்டில் கோஸ் லெவல்ஸ். இது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. இந்த பர்கரில் பார்த்தீங்கன்னா 2 பர்கர் பண்ணு மேலே கீழே, அதுக்கு நடுவில் 2 பேட்டி, ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ், இது மட்டும் தான் இருந்துச்சு. சாஸோ மயனீஸோ இல்லை வேற எந்த குக்கும்பர் டொமேட்டோ எதுவுமே இல்லை. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் பெட்டில் கோஸ் லெவல்ஸ் 81 இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் மேக்ஸிமமாக 96 வரைக்கும் தான் போச்சு. விச் மீன்ஸ் இது 15 mg வரைக்கும் தான் இன்க்ரீஸே பண்ணியிருக்கு. இந்த மீலில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபேட்ஸும் கார்ப்ஸும் டீசெண்டாக இருக்குது, ஃபைபர் சுத்தமாக இல்லை. இப்போ நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க, பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டட் விஷயமாவோ அடிக்கடி வெளியே போகிறீங்க அப்படின்னா மசால் தோசை, இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு உங்கள் பெட்டில் கோஸ் லெவல்ஸ் 200க்கு மேலே இருக்குது, HbA1c 10க்கு மேலே இருக்குது, இது மெடிகேஷன்ஸில் மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த ஃபுட்ஸ் மூலிமா இந்த டயபெட்டிஸ் இந்த ட்ராப்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா காலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரதுக்கு எங்கள் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க.